ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பர்களே, முதல் தடவை யாராவது பார்க்குறது அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலில் போட்டுங்க நண்பா. ஸோ லைக் ஒன்று போடுங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 9-2-7 நண்பா. இந்த 9-2-7க்கு நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நண்பா, ஏபிசியில் 9-1-6ன்னு சொல்லிட்டு இந்த லைன் கொடுத்துருக்கோம். சரி, 4 கொடுத்துருக்கோம். 4-1-6 சொல்லிட்டு 9-1-6 நம்ம லைன் வந்துச்சு. 4-1-6 கொடுத்துருக்கோம். பட் ஒரு பாயிண்டில் மிஸ் ஆயிருக்கு நண்பா. அதே மாதிரி நண்பா, பிஎன்சியில் சி போர்டில் ஆக்சுவலாக நண்பா 7 கொடுத்துருக்கோம். பட் நம்ம பாருங்கள், ஏபிசியில் 2 டிஜிட்டில் 27-72 பிசியில் சொல்லியே கொடுத்தேன். பட் நம்ம சைடில் கொடுத்துட்டோம் நண்பா. மெயினில் வேறு நம்பர் கொடுத்துட்டோம், சைடில் கொடுத்துட்டோம். ஸோ சைடில் கொடுத்த 2 நம்பர்லேயே பாஸ் நண்பா. 27 சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பிசியில். ஓகே நண்பா. அதே மாதிரி நண்பா பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக ஒரு 12-67 எதிர்பார்த்தோம். பட் பி போர்டில் ஒரு பாயிண்ட்டு கூடுதல் பண்ணிவிட்டு 27 அடித்தா நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். 27 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் நண்பா. ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி நண்பா, 3 டிஜிட்டில் 916 இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இந்த 916 ஆக்சுவலாக 16 பிசியில் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, சூப்பர் ஸ்ட்ராங்காக. பட் ஒரு பாயிண்ட்டு கூட்டி அடிச்சிட்டான் நண்பா. ஒரு பாயிண்ட்டு கூட்டி அடிச்சிட்டான். 16க்கு 1க்கு 2, 6க்கு 7ன்னு அடிச்சிட்டான். ஒரு பாயிண்ட்டு அதிகமாக பண்ணி அடிச்சிட்டான். நம்ம அப்போதைக்கு அந்த 27 நம்ம சைடில் பிசியில் கொடுத்துருக்கோம் நண்பா. எங்கேயுமே நம்ம விடாமல் கொடுத்துருக்கோம். ஸோ 27 நம்ம சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நண்பா பாருங்கள், நான் 4 டிஜிட்டில் அதான் கொடுத்துருப்பேன். 4 டிஜிட்டில் இந்த 916ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன், 4 முன்னாடி வச்சுட்டு. அதே மாதிரி இன்னொன்று 6 டி போர்டு வின் பண்ணியிருக்கோம். பட் 916 கொடுத்துட்டோம் நண்பா. 916 கொடுத்துட்டோம். வாங்க நண்பா, நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் நண்பா. நம்மளுக்கு நாளைக்கு வரது நண்பா பாருங்கள், நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 667ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் கிடைக்குது நண்பா. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. 667ன்னு ஒரு லைன் கிடைக்குது, செம்மையாக கிடைக்குது ஒரு லைன் ஸ்ட்ராங்காக. அடுத்த லைன் பார்த்தீங்களன்னா நண்பா, நம்மளுக்கு கிடைக்கிறது அடுத்த லைனு நண்பா 267ன்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் கிடைக்குது நண்பா. இந்த 2 லைன் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 6-7 ஸோ கண்டிப்பாக கண்டினியூ ஆகிட்டே வருது. ஸோ அதே மாதிரி நண்பா, இதுக்கு ஏபிசியில் என்ன கூப்பிடும் பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த லைன் நம்மளுக்கு ஒரு 95% நண்பா, 95% இந்த லைன் நமக்கு நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருமே அந்த வாய்ப்பை விட வேண்டாம்னு சொல்லிக்குவோம் நான், மறக்காமல். ஆனால் அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க நண்பா. ஸோ கூடுதல் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நம்ம கொடுக்கறது ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. ஸோ கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஸோ இது ஒரு 95% வாய்ப்பு இருக்குது. பட் யாருமே கூடுதலாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது ஒரு இதில் தான் போய் சோகரில் தான் போய் முடியும். ஸோ அதனால் லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணிங்க நண்பா. ஸோ ஏபிசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா பாருங்கள், ஒரு நண்பா 662. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 267ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது நண்பா. இது நம்மளுக்கு எப்படி ஏபிசி ஆல் போர்டில் நம்ம 2 டிஜிட்டில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ஒரு சூப்பராக அழகாக இது பண்ணி எடுப்போம் அங்கே நண்பா. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது நண்பா காமனாக நண்பா எல்லா போர்ட்லேயுமே நாளைக்கு ஒரு 6-1 நண்பா, 99% நண்பா நாளைக்கு 6-1. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஒரு பாயிண்ட் கூட்டி அடிச்சிட்டான், 1-6 கொடுத்தோம் கூட்டி அடிச்சிட்டான். ஆனால் நாளைக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நண்பா. ஒரு 99% நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டில் 1-6 நண்பா. அதே மாதிரி நண்பா, பிஎன்சியில் பி போர்டில் சி போர்டு நண்பா, நம்மளுக்கு சி போர்டில் கிடைக்கிறது 1-6 நண்பா, 1-6. அதே மாதிரி பி போர்டில் நண்பா, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 நண்பா 7 இந்த மாதிரி கிடைக்குது பி போர்டில்.
அதே மாதிரி நண்பா 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசி 2 டிஜிட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 66 ஒரு லைன் கிடைக்குது நண்பா. இதுக்கு பவரில் எடுத்தோம்னா 11 நண்பா. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நண்பா 96, 41 நண்பா. இந்த 2 லைனு நம்மளுக்கு நாளைக்கு ஒரு அதிரடியான லைன் கிடைக்கிது. இதுக்கு சைடில் கிடையாது நண்பா. இந்த 4 நம்பர் மெயினில் இருக்குது. இதுக்கு சைட் நம்பரே நம்மக்கிட்ட கிடையாது, சைடே கிடையாது. இந்த 4 நம்பரத்தில் ஒரு நம்பர் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 95%. ஸோ எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ஒரு 95% இதில் ஒரு நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணிங்க நண்பா. 66, 11 நண்பா, 96, 41 நண்பா. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஸோ அப்போ தான் நீங்கள் இல்லைனா ஒரு வின்னிங் கூட மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நேற்று நம்ம சைடில் 27 கொடுத்துருந்தோம், 27, 72. ஸோ டக்குன்னு நீங்கள் இந்த 4 நம்பர் பார்த்து ஸ்கிப் பண்ணியிருந்தால் இந்த 27 மிஸ் பண்ணியிருப்பீங்க. சைடில் கொடுத்துருந்தோம். அதனால் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் சொல்லுவேன் நான். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி சைடில் கிடையாதுங்க. 4 நம்பர் மீறி தான் கொடுக்குறேன். 66, 96, 41, 11 நம்ம 4 நம்பர் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நண்பா 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி நண்பா. நம்ம ஏபிசி ஃபஸ்ட்டு போர்டில் கொடுக்குறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி 2 டிஜிட்டில் கொடுக்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நண்பா. அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஒரு இதுவாக தான் கொடுப்போம். 2 டிஜிட்டில் நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் நண்பா. எங்கேயுமே இது பண்ணாதான் 2 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் கரெக்டாக ஓரளவுக்கு கொடுத்துருவோம். அதான் சொல்கிறேன் நான், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. நமக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைக்கிறது 2 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் தான் நம்ம நம்பர் கரெக்டாக நம்மளுக்கு கொடுப்போம். 2 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் அதான் சொல்கிறேன் நான். ஏபிசியில் ஒரு சில நேரத்தில் பாஸ் ஆகும். ஆல் போர்டில் ஓரளவுக்கு 90% கன்ஃபார்மாக இருக்கும். 2 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் நமக்கு சூப்பராக இருக்கும் நண்பா. அதனால் அதை சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது நண்பா. நம்மளுக்கு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நண்பா 566 நண்பா. அதே மாதிரி 011 இந்த மாதிரி நம்மளுக்கு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 662 நண்பா. இந்த மாதிரி கிடைக்கிது. அதுக்கடுத்த லைனு ஸோ 117ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்கிது நண்பா. இந்த மாதிரி நம்மளுக்கு 3 டிஜிட்டில் ஒரு 4 நம்பர் வருது நண்பா. 566, 662, 117, ஸோ 011 நண்பா. இதில் நான் இந்த 6611 ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பா. இது நாளைக்கு 1166 சரியான வாய்ப்பு இருக்குது நண்பா. 2 டிஜிட்டில் கொடுத்துருப்பேன் நான். இந்த 1166, அதுக்கடுத்து 96, 41 நண்பா. இது 4 நம்பர் நீங்கள் 2 டிஜிட்டில் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி நண்பா 4D பார்த்தீங்கன்னா 4D பிக் டி, 4D பிக் டீலுன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக நண்பா. 4D பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது நாளைக்கு நண்பா 96 நண்பா. 96, 2, 96, 2. ஸோ டி போர்டில் நண்பா நம்மளுக்கு வர்றது டி போர்டில் 0 நண்பா. இந்த மாதிரி வருது. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நண்பா அடுத்த லைன் நம்மளுக்கு வர்றது நண்பா 0, 0, 6, 6, 2 நண்பா. இந்த மாதிரி ஒரு 2 லைன் நம்மளுக்கு 4Dயில் சூப்பராக இருக்குது நண்பா. ஸோ கெஸ்ஸில் ஃபாலோ பண்ணீங்க நீங்கள் நண்பா. எதுவும் விட்டாலும் நீங்கள் 2 டிஜிட்டு விடாதீங்க, 4 நம்பரு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லாஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க நண்பா, நான் அதான் சொல்லுவேன். ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணிங்க. ஸோ என்ஜாய் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்றைக்குமே லாஸு இருக்காது. நான் ஒரு உறுதியாக சொல்லுவேன் தான் நினைக்கிறேன், உறுதியாக சொல்லுவேன். ஸோ ஏன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம கன்ஃபார்மாக 2 டிஜிட்டே வின்னிங் கொடுத்துருவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் சொன்ன நம்ம
என்னை வந்து நம்ம வந்து கைவிட மாட்டேன் எப்பவுமே வந்து சொல்லிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ எல்லாருக்கும் நன்றி நன்றி நண்பா. நாளை ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லோரும் ஒரு லைக் ஒன்று போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. நண்பா நாளைக்குள்ள வீடியோ பார்க்கணுன்னா, நேற்று கெஸ்ஸிங் பார்க்கணுன்னா மேலே ஒரு வீடியோ தரும் நண்பா. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நேற்று நம்ம கெஸ்ஸிங் எப்படி கொடுத்துருக்கோம், இந்த 27 எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஓகே நண்பா.